முழு வீடியோக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஷார்ட் ஸ்டோரியாக பண்ணுவோம். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு எபிசோட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தடுத்த எபிசோட் அடுத்தடுத்த வரும். ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு டெத் ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்காங்க. 59வது நினைவு நாள். ஸோ அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்தோன்னே எனக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுச்சு. ஸோ நம்ம ஆட்களும் ஒரு சில லிங்க்ல அனுப்புனாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு இதான் சொல்றது கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ கோஇன்சிடென்ட்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரு சில டைம் நடந்துச்சுன்னா அது கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். பல நபர்கள் அடுத்தடுத்து உருவாக்கப்பட்ட ஆட்கள் பெரிய தலைகளுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை அமையிறது வந்து கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. இதைத்தான் நம்ம லூப்புன்னு சொல்றோம். ஸோ நம்ம பொது வழியிலேயே பேசிட்டு போயிடுவோம். ஸோ நம்மளோட டேர்ம் படி பேசணும்னா நிறைய பேர்ட்ட போய் சேராது. ஸோ பொதுவாகவே பேசுவோம். ஓகே, ஈவேரா ராமசாமி அவர்கள் எப்போ பிறந்தார் அப்படின்னா 17 செப்டம்பர் 1879 பிறந்திருக்காரு ஈரோட்டில். இறந்தது வந்து எப்படின்னா டிசம்பர் 24 1973 வேலூர்ல இறந்திருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நரேந்திர மோடிகள் அவர்களையும் ஒரு லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி நம்ம சிமிலரா பார்த்துட்டோம் அவரை பத்தி வீடியோவை. அது நம்ம பழைய சேனல்ல இருக்கும். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா செப்டம்பர் 17 அதே நாள்ல 1950 பிறந்திருக்காரு. ஓகே, இப்போ இவரை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. நம்ம பார்க்க போறது எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் இருக்க கனெக்ஷன். ஸோ செப்டம்பர் 17 ஈவேரா ராமசாமி அவர்கள் பிறந்திருக்காரு. இங்க யார் பிறந்திருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஜனவரி 17 1917 பிறந்திருக்காரு. இறந்தது வந்து டிசம்பர் 24. நோட் பண்ணிக்கோங்க, பெரியார் அவர்களும் இறந்ததும் டிசம்பர் 24, அதாவது இன்னைக்கு. ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய டெத் ஆனிவர்சரியும் இன்னைக்கு தான், டிசம்பர் 24. ஸோ இது ஒரு கோஇன்சிடென்ஸ். இது மட்டும் தானா? இல்லை, நிறைய இருக்கு. ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோ பண்றோம் அப்படின்னா, நம்மளோட முதல்வர் அவர்களே சொல்லிட்டாரு. அதாவது பகுத்தறிவு தீ பரவட்டும், அது அனைவரும் பகுத்தறிவு வரட்டும், பகுத்தறிவை போற்றுவோம், பகுத்தறிவை வளர்ப்போம், அனைவரிடமும் பகுத்தறிவை கொண்டு சேர்ப்போம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஈழப்போர் நடந்துட்டு இருக்கும்போது இலங்கையில வந்து வந்தார். அவரோட பூர்வீகம் வந்து இலங்கையா இருந்தாலும் 1984 ஆண்டு விடுதலை புலிகளோட ரொம்ப இணக்கமா இருந்திருக்காரு. பிரபாகரன் அவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், 7 கோடி வரைக்கும் உதவி செய்யறதா இருக்கட்டும், ரொம்ப டீப்பா உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சியுமே ஒரு டைம் சொல்லியிருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகாம இருந்திருந்தாரு அப்படின்னா ஈழப்போர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கு. ஏன்னா ஃபுல் சப்போர்ட் தமிழ்நாட்டுல இருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிச்சு எம்ஜிஆர் அவர்கள் மூலமா. ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய நிலைப்பாடு வந்து ஈழப்போர்கள் இலங்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஆதரவா இருந்துச்சு. அதாவது தமிழர்களுக்கு ஃபேவரா இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ அதே விஷயம் ஈவேரா ராமசாமி அவர்களை பார்ப்போம். அவர் வந்து ஒரு டைமிங்ல வந்து முரசொலியில ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவாங்கல்ல போட்டோ. அந்த போட்டோல கருணாநிதி அவர்களுடைய இந்த முரசொலியில வந்த ஒரு ஆர்டிக்கலோட போட்டோ நாம் தமிழர் கட்சி தூக்குமடையாகவும், திராவிட மாடல் கீழே வந்து பெஞ்சாகவும், விடுதலைன்றது பத்திரிகையாகவும் இருக்கப்பட்டது. இது யார் போட்டிருக்கா? இடும்பவனம் கார்த்தி. நாம் தமிழர் கட்சியோட ஒரு முக்கியமான ஆளு இடும்பவனம் கார்த்தி போஸ்ட் பண்ணியிருக்காரு ட்விட்டர்ல.